இருக்கலாம். ஒருவேளை உங்க கணவர் கன்னடாவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், கேரளா மாநிலத்தில் இருக்கலாம், ஏன் சோத்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கலாம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கலாம். நோ ப்ராப்ளம். அவங்க தூரத்தில் தானே இருக்கிறாங்க என்கிற எண்ணங்களை தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு எனக்குள்ளே எங்கள் அத்தான் இருக்கிறாருன்னு நினைக்கணும். அல்லேலூயா. என் கூடவே என்னுடைய கணவர் இருக்கிறாரு. புரியுதா புரியலையா? என்ன புரியுது? உங்களுடைய ஆத்தும மணாளன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. 10க்கு 10 சோத்திரம் அடி ரூம்ல நீங்கள் தனித்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளை உண்மையா இருக்கிறாளா, செம்மையாய் நடக்கிறாளா, எனக்கு பிரியமாய் வாழுகிறானா என்று கர்த்தருடைய கண்கள், பூமி எங்கும் உலாவிக் கொண்டு திரிகிற கண்கள் உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பார்வை இடுகிற பொழுது, நல்ல கவனிங்க, பார்வை இடுகிற பொழுது அன்பின் கயற்றினால் இழுக்கப்பட்ட ஜனங்கள், நுகத்தடியிலிருந்து எடுத்துக்கொள்ள விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், பட்சத்திலே இருந்து ஆகாரத்தை உண்டு மகிழ்ந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழுகிற ஜனத்தாரின் நடுவிலே யூதாவோவெனில் இன்னும் 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 பரிசுத்தவான்களோடு கூட உண்மையும் உத்தமத்தோடு உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. அல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்றும் வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்றும் வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகிறேன், அமைதி பெறுகிறேன். நல்ல கவனிங்க, எபிராயிமையை பார்த்து கர்த்தர் கூறுகிற ஒரு வார்த்தை என்ன கூறுகிறார் அப்படின்னா, உன் மூலமாக என்னுடைய நாமம் மகிமைப்படும்படி அன்பின் கயற்றினால் உன்னை இழுத்து, மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நுகத்தடிகளிலிருந்து உன்னை விலக்கி பட்சத்தில் இருந்து உனக்கு என்ன கொடுத்தேன், ஆகாரம் கொடுத்தேன். நன்றி அறிதல் மறந்தவனாய் நீ உன்னுடைய இஷ்டப்படி மனம் போன போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தார் நடுவிலே யூதா எப்படி வாழுகிறாரு? இன்னும் பரிசுத்தவான்களோடு உண்மையாய் வாழுகிறான். நான் என்ன இதற்கு நீதி வழங்குவது? நீயும் எனக்கு வேணும். நீ ரட்சிக்கப்பட்டாய், ஞானஸ்தானம் பெற்றாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றாய். உன்னை நான் எப்படி விடுவது, கைவிடுவது? அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, எபிராயிமே நான்